வணக்கம். நான் விகர்ணன் அசோக். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் சுக்கண்ணா, ஆண்ட்ரியா மேம் இந்த படத்தை தயாரித்ததுக்காக. அடுத்தது வெற்றி சாரோட அவரோட இன்வால்மெண்ட் இன்னைக்கு என்னை இயக்குனராக ஆக்கியிருக்கு. அண்ட் இன்னைக்கு காலையில் ரெஸ்பான்ஸ் கமலா தேட்டரில் நல்லா இருந்தது. அண்ட் இப்போது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சுப்பலிங்கம். நான் வெற்றிமாறன் சாரோட மேனேஜராக ப்ரொடக்ஷன் மேனேஜராக முதல் படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக கொண்டு போய் ரீச் பண்ணிட்டு நம்புறேன். தேங்க்யூ. சொக்கண்ண ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாருன்னு நினைக்கிறேன் எங்க கூட இருந்த இத்தனை நாள்ல. அதுக்காகவே நல்லபடியா கொண்டு போய் சேர்த்து கொடுங்க படத்தை. இல்ல நம்ம இந்த ட்விஸ்ட் கிஸ்ட் அது ரிவீல் ஆகாத மாதிரி. ஆமா, லவ் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லலாம். ஹீரோயின் இருக்காங்க, ருஹானி இஸ் ஒன் ஆஃப் த ஹீரோயின் இல்லையா? ஸோ அவங்க அதை கொஞ்சம் அந்த லவ் வேற மாதிரி சொல்லலாம். அதை ட்ரை பண்ணியிருக்கோம். சொல்லிட்டீங்களா? படத்துல ரொம்ப முக்கியமா எத்திக்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்கோம்ல. நம்ம ஒரு எத்திக்ஸோட இருக்கோம்ல. அது ஓகே. ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. நம்ம எடிட்ல டிசைட் பண்ணோம். நாங்க ஆப்வியஸ்லி அவர் பாட்டு இருந்தா எப்படி இருக்கும்னு தெரியும். அது ஆசீர்வாதம் தான். ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு எலிவேட் ஆகி அது பிடிச்சிருந்ததுன்னா அது கரெக்டா உட்காந்துருக்கு தானே இருக்கும். அந்த சீன்ல அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு இல்லை உங்களுக்கு? இல்ல, நாங்க பர்மிஷன் வாங்கிட்டு கேட்டுட்டு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நாங்க பண்ணோமே. என்ஓசி வாங்கிட்டு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு தான் நாங்க இது பண்ணோம். மெயினா நான் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த படத்தை வந்து நான் முக்கியமா ஒத்துக்கிட்டதுக்கான முக்கிய காரணமே இந்த லாஸ்ட் 20 minutes தான். ஏன்னா இது ஒரு காமன் மேனுக்கான ஒரு படம். இது ஒரு காமன் மேனோட ஒரு வழி. அவங்கள தாண்டி இன்னைக்கு எதுவுமே கிடையாது இல்லையா? அவங்க எல்லாருமே சேர்ந்து தானே ஒரு அதிகார வர்க்கமாகட்டும் யாரா இருந்தாலும் அவங்க தானே முடிவு பண்றாங்க. ஸோ அந்த ஃபீலிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கதையில அதுதான் எனக்கு புதுசாகவும் யூனிக்காகவும் இருந்தது. ஸோ மற்றபடி நான் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம 10 பேரை அடிக்கிறது அது ஒரு விதமான ஹீரோயிசமா இருந்தாலும் ஒரு நல்லவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறது கூட அதுவும் ஹீரோயிசம் அப்படின்றது தான் இந்த கதையில இருக்கிற ஹீரோயிசமா நான் பார்த்தேன். எனக்கு அதான் பிடிச்சிருந்துச்சு. அது கதைக்கு அதான் அங்கே நியாயமா இருக்குன்னு நம்பி அதை அப்படியே பண்றேன். இப்போ பவன் அண்ணா பேசுற இடத்துல சார்லி சாரோட ஓவர்லாப் இருக்கும். அது மாதிரி 2-3 இடத்துல வச்சிருக்கோம். இல்லைங்க, ஆடியோவே கொஞ்சம் சொன்னாங்க. ஆமாமா. சோ அது இங்க எதுவும் இதுவா என்னன்னு தெரியலண்ணே. அது மேபி செக் பண்றோண்ணே என்னன்னு பாருங்க. ஆமாண்ணே. புரியுதுண்ணே. 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 ஓகே சார், அது கண்டிப்பா என்னன்னு பாக்குறோம் சார். தேங்க்யூ. தயாரிப்பாளர் எங்க அண்ணன், அவங்க கோ தயாரிப்பாளர். நேத்தே சார் சொல்லியிருந்தாரு கண்டிப்பா வீடு பத்திரமா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் சார் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு நாங்களும் அதான் நம்புறோம், வீடு பத்திரமா இருக்கும். இல்ல, நான் கதை சொல்லிட்டேன். அவரே வந்து என்ன சொன்னாருன்னா, இல்ல கொஞ்சம் நம்ம நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி போய் நின்று வேற மாதிரி இதை பார்க்கலாம், கொஞ்சம் வேக்கியா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அண்ட் நம்ம எல்லாருக்குமே அவர் அடுத்து என்ன எப்படி அதை பண்ணியிருப்பாருங்க அந்த ப்ராசஸ் என்னன்னு தெரியும். நான் போயிட்டு அதை விட்னஸ் பண்ணதே அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஆமா, இல்ல ஒரு மென்டார். அது ஷூட்டிங் வந்து அந்த ஆபீஸ்ல வச்சு நாங்க ஆமா மென்டார். அதுதான் அந்த ஷூட்டிங் பண்ணோம். அவர் கூட உட்காந்து வேலை பண்றதுக்கான எல்லா உரிமையும் கொடுத்தாரு. ஸோ அதுவே ரொம்ப ஒரு அழகான விஷயம் தானே. அவர் கூட உட்காந்து பேசி ஒரு கதையை நம்ம மெருகேற்றுறோம். அவரோட ஐடியாஸ் வருது, உட்காந்து டிஸ்கஸ் பண்றோம். சார் கூட உட்காந்து அந்த பேசுற அந்த டைம் அது எல்லாமே சேர்த்து, அதனால தான் நாங்கள் மென்டார் பை வாத்தியாராக அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நாங்கள். ஆனால் அப்ரோச் எப்படி பண்ணணுன்றது தெரியாதுன்னா, ஆனால் வந்து இப்போ நாங்கள் வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி போகணும், ஆசீர்வாதம் வாங்கணும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணி தான் அமிச்சாரு, பெஸ்ட் விஷஸ் கொடுத்து தான் அமிச்சாரு. அண்ட் என்ஓசி வாங்கிட்டு தான் நாங்கள் இந்த படத்தை எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆமாம். இந்த படத்துக்கும் கதை கேட்டாங்கன்னா டாடாவுக்கு அப்புறம் அந்த படம் டாடா மாதிரி ஒரு 4 மடங்கு பிரமாதமா எனக்கு மட்டும் எல்லாருக்கும் அது சூப்பரா ஒரு கதையை தெரிஞ்சிருக்கீங்க. இது முன்னாடி படங்கள்லாம் இல்லைண்ணே, அதான் கதை நம்ம கேட்கும்போது அந்த ஒவ்வொரு கதையிலுமே கேட்கும்போது ஒரு விஷயம் பிடிக்குது, அதை நம்பி தான் இது பண்றோம். கதையை தாண்டி அதோட எக்ஸிக்யூஷன் ஒன்று இருக்குண்ணே. நம்ம எப்படி எடுக்கிறோம், டோட்டலா அதை எண்டு ப்ராடக்டா வர்றது எப்படி வருதுன்னு அது ஒன்று இருக்கு.
அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரன் டைம் இன்னைக்கு அது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எவ்வளோ நேரம் இருந்தாலும் ஓகே, ஆனால் அந்த அவ்வளோ நேரமும் என்கேஜிங்காக இருக்கா அப்படிங்கிறது அது ஒரு ஃபேக்டராக இருக்கு. ரிலீஸ் டேட் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கு. இது எல்லா விஷயங்களும் சேர்ந்து வரும்போது அது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட இது என்னன்னா, டப்பிங் முடிச்சு ப்ரொமோஷன் முடிக்கிற வரைக்கும் தான் என் கண்ட்ரோல்ல இருக்கிற என் லிமிட்ல இருக்கிற விஷயங்கள். இப்போ இதை தாண்டி வந்து இப்போ பிஸ்னஸ்குள்ளன்னு வரும்போது அதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களும் டிசைட் பண்ணும்போது அது நம்ம கையை மீறி போகுது. ஸோ நான் யோசிக்கிறது எப்பயுமே அதுதான், நம்ம வேலையை முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் நம்ம நல்லபடியா என்ன முடியுமோ அது பெஸ்ட்டை கொடுத்துருவோம். மற்றது எல்லாமே மக்கள் கையில, கடவுள் கையில. ஏன்னா உங்களுக்கு அந்த நானும் மோகன்தான் ஒரு சீன் ஒன்று வருது இல்லையா, அந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சானே? அது மட்டும் இந்த பாட்டு இளையராஜா பாட்டு. எக்ஸாக்ட்லி. அது ரொம்ப கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதானே. ஸோ என்ன மேட்டர்னா, இந்த கதைக்கு இப்படி இருந்தாதான் இப்ப உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு, எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு, அது உங்களுக்கும் பிடிக்கும் நம்பிக்கையில பண்ணதுதான். அவ்வளவுதானே. இன்னைக்கு நம்ம என்னதான் யோசிச்சு எவ்வளவு பண்ணாலுமே அந்த கதை கரெக்டா இருந்தாதான் மக்கள் கிட்ட கரெக்டா கொண்டு போய் சேருது. அதனால அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதை தாண்டி இப்போ ஹீரோயின் படம் ஃபுல்லா வரணும், இப்ப நான் ஹீரோ எனக்கு ஒரு ஃபைட்டு வேணும், இல்ல நான் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கதை கரெக்டா இருந்துச்சுன்னா மக்கள் என்னைக்கு அதெல்லாம் காப்பாத்திக்கிறோம். அண்ணன் பார்க்கல, ஏன்னா இப்ப லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்க இந்த ப்ரொமோஷன்ஸ்ல இருந்தோம், கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் இருந்தது. அண்ணன் இப்போ ஜெயிலர் 2 ஷூட்டிங்ல இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒன்று சண்டே பிரேக்ல இல்லை அதுக்கப்புறமேட்டு தான் ஃபுல் படம் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கப்புறம் ஐயோ அன்னைக்கு ஏதோ நான் கால் வலின்னு மெதுவாக நடந்தம்மா, அதெல்லாம் யார் யார் வசதிக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சொல்லி விட்டுக்கிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி பொறுப்பாங்க. சிவகார்த்திகேயன் அந்த இடங்களை நோக்கி நீங்க நடக்கிற மாதிரி தோணுச்சு. டேபிள் கீழே இப்படி வர முடியாது, அதனால இப்படியே வச்சுக்கிறேன். மாஸ்க் படத்தை மக்கள் கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேரணும்னு போராடி இந்த பிரஸ் மீட்டுக்கு நாங்க வந்திருக்கிறோம். அதனால அதானே மாஸ்க்குள்ளேயே வச்சு மாஸ்க்குள்ளேயே முடிச்சிடலாம். ரொம்ப நன்றிண்ணே, உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷத்தோடவே எல்லாருமே கலைச்சா நல்லா பண்றது. ஆமா, நல்ல படத்தை எப்பயுமே கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க, என்னோட முந்தைய படங்களும் கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. இது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். வெளியில வந்த போது எல்லாரும் சொன்ன வார்த்தைகளும் முகத்திலையும் பார்க்க முடிஞ்சது. இதையும் நிச்சயமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச்.